ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 350. இங்கு பகவத்கீதையின் உண்மை உருவில் இருக்கும் அத்தியாயம் 3 சுருக்கத்தை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது சோகத்தால் மூழ்கிய அர்ஜுனன் இடம் இந்த களங்கங்கள் எங்கிருந்து வந்தன எனவும், பலகீனத்தை கை விட்டுவிட்டு போர் இடும்படியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எடுத்து உரைக்கின்றார். இருப்பினும் பாசத்தால் மூழ்கியிருந்த அர்ஜுனன் என்ன செய்வது என்பதில் குழம்பி இருப்பதாகவும், தனக்கு தக்க அறிவுரை கூறும்படியும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சீடனாக சரண் அடைகின்றான். உடனடியாக குருவின் ஸ்தானத்தை ஏற்ற பகவான் தனது சீடனின் நிலையினை கண்டித்தார். அதனைத் தொடர்ந்து ஆத்ம ஞானம், சொர்க்கலோகத்திற்கு ஏற்றம் பெற உதவும் கர்மகாண்டம், பாவம் இல்லாமல் செயல்பட உதவும் புத்தியோகம் ஆகியவற்றை விளக்கிய ஸ்ரீ கிருஷ்ணர் முந்தைய அத்தியாயத்தில் அர்ஜுனன் எழுப்பிய எல்லா வாதங்களையும் முறியடித்து விட்டார். புத்தியோகத்தில் நிலை பெற்றவன் அறிகுறிகளை பற்றிய முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான அர்ஜுனனின் கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். கர்மயோகம் எனப்படும் 3ஆம் அத்தியாயத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக அனைத்து யோக முறைகளையும் ஒப்பிட்டு பார்த்தல் மிக உதவியாக அமையும். யோகத்தின் ஏணிப்படிகள் என்னும் உதவியுடன் யோக முறைகளை நாம் ஒப்பிடலாம். அதாவது யோகத்தின் ஏணிப்படிகள் என்னவென்றால், ஆரம்பத்தில் மிருக வாழ்க்கை, 2 கர்மகாண்டம், 3 சகாம கர்மயோகம், 4 நிஷ்காம கர்மயோகம், 5 ஞான யோகம், 6 தியான யோகம், 7 பக்தி யோகம். இதுவே ஏணிப்படிகளாகும். யோகம் என்றால் இணைத்தல் என பொருள். ஜட உலகில் கட்டுண்டு வசிக்கும் ஜீவனை முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணருடன் இணைப்பதற்கான வழிமுறையே யோகம் எனப்படுகின்றது. செய்யும் தொழிலை கொண்டு கர்மத்தை கொண்டு இணைத்தல் கர்மயோகம் எனவும், ஞானத்தை கொண்டு இணைத்தல் ஞான யோகம் எனவும், 8 அங்கங்களை கொண்ட பயிற்சியினால் இணைத்தல் அஷ்டாங்க யோகம் அல்லது தியான யோகம் எனவும், பக்தியை கொண்டு இணைத்தல் பக்தி யோகம் எனவும் அறியப்படுகின்றன. எல்லா யோக முறைகளும் ஒரே பலனை கொடுப்பவை எனவும் அபிப்பிராயம் மக்கள் மனதில் பரவலாக இருக்கின்றது. ஆனால் அஃது உண்மை கிடையாது. எல்லா யோக முறைகளுமே இறைவனுடன் உறவு கொள்வதற்கு ஆனவை என்ற போதிலும், உண்மையில் அவை இறைவனை அணுகுவதற்கான பாதையில் பல்வேறான படிக்கட்டுகளை போன்றவை ஆகும். எல்லா யோகிகளிலும் பக்தி யோகியை சிறந்தவன் என்பது கீதையில் 6.47 தெளிவாக விளக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த ஏணிப்படியின் முதல் நிலை கர்மகாண்டம் என்று அழைக்கப்படுகின்றது. முற்றிலும் மிருகத்தைப் போல வாழும் மனிதன் அதிலிருந்து சற்று உயர்வு பெற்று மனிதர்களைக் காட்டிலும் உயர் சக்தி உண்டு என்பதை அங்கீகரித்து, வேதங்களில் கூறப்பட்டு இருக்கின்றபடி பல்வேறு தேவர்களை வழிபட்டு இந்த உலகில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும், மரணத்திற்கு பின்பு சொர்க்கத்திற்கு சென்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் உதவக்கூடிய வழிமுறை கர்மகாண்டம் எனப்படுகின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே விஷ்ணுவே எல்லா தேவர்களுக்கும் ஆதி ஆனவர் என்பதையும், முழுமுதற் கடவுள் என்பதையும் இவர்கள் அறியாத காரணத்தினால் பரம்பொருளுக்கும் இவர்களுக்கும் நேரடி தொடர்பு யோகம் கிடையாது. இருப்பினும் இவர்கள் வேத சடங்குகளை தொடர்ந்து நிறைவேற்றுவதால் காலப்போக்கில் பகவான் விஷ்ணுவே முழுமுதற் கடவுள் என்பதை உணர்ந்து அவரை வழிபடத் தொடங்கும்போது கர்ம யோகத்திற்குள் நுழைகின்றார்கள். கர்ம யோகத்தின்படி வர்ண ஆசிரம தர்மத்தின் குறிக்கோள் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதே என்பதை உணரும் சாதகன் பயிற்சியாளன் தனது கடமைகளை விஷ்ணுவிற்காக நிறைவேற்றுகின்றான்.
ஜட உலக ஆசைகளுடன் பலனை எதிர்பார்த்து கர்மயோகத்தில் ஈடுபடும் போது அது சகாம கர்மயோகம் எனவும், பலனை எதிர்பாராமல் ஆசைகள் இல்லாமல் ஈடுபடும் போது அது நிஷ்காம கர்மயோகம் எனவும் அழைக்கப்படுகின்றது. நிஷ்காம கர்மயோகத்தில் நிலை பெற்று இருப்பவர்களில் சிலர் பக்தியில் ஆர்வம் உடையவர்களாகவும் வேறு சிலர் ஞானத்தில் ஆர்வம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். பக்தியில் ஆர்வம் உடையோர் நேரடியாக பக்தி யோகத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஞானத்தில் ஆர்வம் உடையோர் ஞான யோகத்தை தழுவி பிரம்மத்தை உணர்வதற்காக கடும் தவங்களை புரிந்து வேதங்களில் உள்ள உபனிஷத்துக்களை கற்கின்றார்கள். பிரம்மத்தை உணர்வதில் அவன் சற்று உயர்வு பெறும்போது எல்லோரின் இதயத்தில் வீற்றுள்ள பரமாத்மாவை பற்றி அறிகின்றான். பரமாத்மாவை உணர்வதற்காக 8 அங்கங்களை கொண்ட அஷ்டாங்க யோகம் என்னும் வழிமுறையை ஏற்கின்றான். பரமாத்மாவின் மீது தியானம் செய்வதை முக்கிய அங்கமாக கொண்ட இந்த யோகமுறை தியான யோகம் எனவும் அழைக்கப்படுகின்றது. எந்த ஒரு பௌதிக ஆசையும் இல்லாமல் பரபிரம்மனுடன் ஐக்கியம் ஆவதற்கோ யோக சித்திகளை பெறுவதற்கோ விரும்பாமல் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அவரை பற்றி கேட்டல், கூறுதல், நினைத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடும் வழிமுறை பக்தியோகம் எனப்படுகின்றது. தூய பக்தர்களின் சகவாசத்தினால் அடையப்படும் இந்த முறை எல்லா யோகத்திலும் சிறந்ததாகவும் உயர்ந்ததாகவும் எளிமையானதாகவும் திகழ்கின்றது. கர்மயோகம் என்னும் தலைப்பில் உள்ள பகவத்கீதையின் 3ஆம் அத்தியாயத்தில் கர்மகாண்டம், சகாம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம் ஆகிய 3 நிலைகள் விளக்கப்பட்டு இருப்பதை நாம் காணலாம். 2ஆம் அத்தியாயத்தில் புத்தி யோகத்தை பற்றி கூறும்போது 49வது ஸ்லோகத்தில் மோசமான செயல்களை புறக்கணித்து விடும்படி இறைவன் அறிவுறுத்துகின்றார். போரில் ஈடுபடுவதை மோசமான செயலாக கருதிய அர்ஜுனன் கடமையை செய்வதை காட்டிலும் புத்தியோகம் சிறந்தது எனவும், பட்சத்தில் கோரமான போரில் என்னை ஏன் பலவந்தமாக ஈடுபடுத்துகின்றீர்கள் என கிருஷ்ணரிடம் கேட்கும் கேள்வியுடன் கர்மயோகம் என்னும் 3ஆம் அத்தியாயம் தொடங்குகின்றது. கடமையை செய்வதா, கடமையை துறப்பதா, இரண்டில் எது சிறந்தது? இரண்டையும் ஒன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கின்றது, தெளிவுபடுத்த வேண்டுகின்றேன் என அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் உரைக்க, கிருஷ்ணர் கர்மயோகம் குறித்து விளக்கம் அளிக்கத் தொடங்குகின்றார். கர்மயோகம், ஞான யோகம் ஆகிய 2 பாதைகளும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவை. ஞானம் இல்லாமல் செய்யப்படும் கர்மங்கள் வெறும் சடங்குகளே. கர்மங்கள் இல்லாத ஞானம் வெறும் மனக்கற்பனையே. செயல்களிலிருந்து விலகிக் கொள்வதாலோ துறவரம் ஏற்பதாலோ பக்குவம் அடைய முடியாது. கர்மயோகத்தை பின்பற்றி இதயம் தூய்மை அடைந்த பின்பு வாழ்வின் இறுதியில் துறவை ஏற்க வேண்டும். துறவை ஏற்பவர்களும் சரி, கடமை செய்பவர்களும் சரி, செயல்படுதல் என்பது அனைவருக்கும் உரியதாகும். ஒரு கணங்கூட செயல்கள் எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியம் கிடையாது. செயல்பட மறுத்து அதே சமயத்தில் மனதை புலன் இன்ப பொருட்களில் அலைபாய விடுபவன் போலி மனிதன் எனப்படுகின்றான். அத்தகு போலி மனிதனை காட்டிலும் புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்று இல்லாமல் கர்மயோகத்தில் செயல்படும் மனிதன் மிக உயர்ந்தவன் ஆகின்றான். விஷ்ணுவிற்காக செய்யப்படும் செயல்கள் தூய்மைப்படுத்துபவை, மற்ற செயல்கள் ஜட உலகத்துடன் பந்தப்படுத்துபவை. எனவே அவரது திருப்திக்காக உனது கடமையை செய்வாயாக. நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபடுவாய். யாகங்கள் அனைத்தும் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்கு ஆனவை. ஆரம்ப நிலையில், கர்மகாண்ட நிலையில் ஜட உலகில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக அந்த யாகங்கள் தேவர்களை நோக்கி நிறைவேற்றப்படுகின்றன. யாகங்களால் மகிழ்ச்சி அடையும் தேவர்கள் மனிதர்களுக்கு வேண்டியவற்றை வழங்க இரு தரப்பினரும் தங்களது ஒத்துழைப்பினால் நலமுடன் வாழ முடியும். தேவர்கள் தருவதை பெற்றுக்கொண்டு அவற்றை அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் நிச்சயம் திருடனாக கருதப்படுகின்றான்.
யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பவன் பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். சுய புலன் இன்பத்திற்காக உணவு தயாரிப்பவன் பாவத்தை உண்கின்றான். எல்லா ஜீவன்களின் உடல்களும் தானியங்களை சார்ந்தவை, தானியங்கள் மலையை சார்ந்தவை, மலை யாகத்தை சார்ந்தது, யாகங்கள் கடமையை சார்ந்தவை, கடமைகள் வேதங்களை சார்ந்தவை, வேதங்கள் முழுமுதற் கடவுள் இடமிருந்து வருபவை. யாகச் சக்கரம் எனப்படும் இந்த வழிமுறை நிச்சயம் பின்பற்றப்பட வேண்டும். ஜட உலக இன்பத்திற்காக தேவர்களை வழிபடுவோர், கர்மகாண்டத்தை பின்பற்றுவோர், வேதங்கள் முழுமுதற் கடவுள் இடமிருந்து வருகின்றன என்பதை அறியும் பட்சத்தில் கர்மயோகத்திற்கு உயர்வு பெறுகின்றார்கள். தன்னை உணர்ந்த நபருக்கு கடமைகள் ஏதும் கிடையாது, அவர் அடைய வேண்டியது ஏதும் கிடையாது. இருப்பினும் கடமையை செய்யாதிருக்கும் அவசியமும் அவருக்கு கிடையாது. செயல்களின் பலனில் பற்றுதல் கொள்ளாமல் செயல்படும் அத்தகு நபர்கள் பரத்தை அடைவார்கள். அவர்கள் உயர்ந்த நபர்களாக இருப்பதால் பொதுமக்கள் இயற்கையாகவே அவர்களை பின்பற்றுவார்கள். எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காக ஜனகரை போன்ற தன்னை உணர்ந்த நபர்களும் தங்களது கடமைகளை செய்து வந்தார்கள். அதே காரணத்திற்காக உலகங்களிலும் எந்த கடமையும் இல்லாத முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரும் கடமைகளில் ஈடுபட்டு இருந்தார். அவர் கடமைகளை செய்யாவிட்டால் உலகம் முழுவதும் சீர் அழிந்துவிடும். தேவையற்ற ஜனத்தொகை உருவாகி உயிர்வாளிகளின் அமைதி சீர்குலைந்துவிடும். தனது கடமையை செய்வதால் போர் புரிந்தால் தேவையற்ற ஜனத்தொகை உருவாகும் என்னும் அர்ஜுனனின் வாதம் கடமையை செய்யாவிட்டால் தேவையற்ற ஜனத்தொகை உருவாகும் என்னும் இந்த கூற்றின் மூலம் ஸ்ரீ கிருஷ்ணரால் முறியடிக்கப்படுகின்றது. பலனில் பற்றுதல் கொண்டுள்ள அறிவு இல்லாதவரை சரியான பாதையில் வழி நடத்துவதற்காக தங்களுக்கென கடமைகள் இல்லாத அறிஞர்களும் கடமைகளை செய்கின்றார்கள். அத்தகு அறிஞர்கள் அறிவற்றோரை குழப்பக்கூடாது, கடமைகளை துறக்கும்படி ஊக்குவிக்கக்கூடாது. எல்லாவித செயல்களிலும் அவர்களை ஈடுபடுத்தி படிப்படியாக அவர்களை முன்னேற்ற வேண்டும். அறிவற்ற அந்த நபர்கள் அகங்காரத்தின் காரணத்தினால் ஜட இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தங்களையே காரணமாக நினைத்து கொள்கின்றார்கள். அறிவு உடையவனோ புலன் நுகர்ச்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது கிடையாது. அத்தகு அறிவு உடையோன் மேலும் வளர்ச்சி பெறும்போது பக்தி யோகத்தின் தளத்தை அடைகின்றான். கிருஷ்ணரை பற்றிய முழு அறிவுடன் எல்லா செயல்களையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து பலனில் ஆசைகள் இல்லாமல் கிருஷ்ணருக்காக செயல்பட தொடங்குவான். அத்தகு நபர்கள் கர்ம பந்தத்தில் இருந்து எளிதில் விடுதலை அடைகின்றார்கள். ஆனால் கிருஷ்ணரின் அறிவுரைகளை அவமதித்து பொறாமையினால் அவற்றை பின்பற்ற மறுப்பவன் அறிவை இழந்த முட்டாளாக கருதப்படுகின்றான். செயல்களை எவ்வாறு நல்லபடியாக முறைப்படி செய்வது என்பதை கேட்டறிந்த அர்ஜுனன் ஒருவனுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் படுத்தப்பட்டது போன்று சில சமயங்களில் பாவ காரியங்களை செய்வது ஏன் என வினவினான். காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் தோன்றி பின்னர் கோபமாக உருவெடுக்கும் காமமே உயிர்வாளின் மிகப்பெரிய எதிரியாகும். எவ்வாறு நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கருப்பையாலும் மறைக்கப்பட்டு இருக்கின்றதோ அதுபோன்று எல்லா உயிர்வாளிகளும் காமத்தின் பல்வேறு நிலைகளால் மறைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஒருபோதும் திருப்தியடையாத இந்த காமம் ஜீவனின் புலன்கள், மனது, புத்தி ஆகிய இடங்களில் அமர்ந்தபடி ஜீவனை கட்டுப்படுத்துகின்றது. ஜடப்பொருட்கள், புலன்கள், மனம், புத்தி என இவை அனைத்திற்கும் உயர்ந்ததாக விளங்கும் ஆத்மாவை பற்றிய அறிவினால் நித்திய எதிரியான காமத்தை வெற்றி கொள்ள முடியும். கீதையின் இந்த 3ஆம் அத்தியாயம் உருவற்ற சூன்யத்தை இறுதி லட்சியமாக கொள்ளாமல் தான் பரமபுருஷ பகவானுடைய நித்திய தொண்டன் என்பதை அறியும் கிருஷ்ண உணர்வினை முடிவாக சுட்டி காட்டுகின்றது. பௌதிக வாழ்வில் காம உந்துதல்களாலும் ஜட இயற்கையின் வளங்களை அடக்கியாலும் ஆசையாலும் ஒருவன் நிச்சயமாக வசப்படுத்தப்படுகின்றான். அதிகார தன்மைக்கான ஆசைகளும்
புலன் நுகர்ச்சிக்கான ஆசைகளும் கட்டுண்ட ஆத்மாவின் பரம எதிரிகள் ஆகும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் பணத்தால் ஜட புலன்கள், மனது, புத்தி ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியும். தொழிலையும் விதிக்கப்பட்ட கடமையும் திடீரென விட்டுவிட தேவை கிடையாது. மாறாக படிப்படியாக கிருஷ்ண உணர்வை அபிவிருத்தி செய்து கொள்வதன் மூலம் தனது ஸ்வரூபத்தை நோக்கி செலுத்தப்படும் ஸ்திரமான புத்தியினால் பௌதிக புலன்களாலும் மனதாலும் பாதிக்கப்படாத திவ்யமான தளத்தில் நிலைபெற முடியும். இதுவே இந்த அத்தியாயத்தின் சாரமாகும். இப்பொழுது கடைசியான குறிப்புகளை கீழ்காண்போம். 3ஆம் அத்தியாயத்தின் 4 பகுதிகள். 2ஆம் அத்தியாயத்தின் உடனான தொடர்பு. 2.49 மோசமான செயல்களிலிருந்து விலகி இருப்பாயாக. 1. கடமையை செய்வதா கடமையை துறப்பதா, எது சிறந்தது? 3.1 இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையவை. 3.3 கர்மத்தின் மூலம் தூய்மை அடைதல். 3.4 செயல்படாமல் யாரும் இருக்க முடியாது, ஆத்மாவின் இயற்கை. 3.5 புலன்களை கட்டுப்படுத்தி மனதை அலைபாய விடுபவன். 3.6 விஷ்ணுவிற்காக செய்யப்படும் செயல்கள் தூய்மைப்படுத்துபவை. 3.9 2 கர்ம காண்டத்திலிருந்து கர்மயோகம். 3.10 யாக சுழற்சியின் வழிமுறை. 3ஆவதாக பற்றற்று கடமைகளை செய்தல். 3.17 தன்னை உணர்ந்த மனிதனுக்கு கடமைகள் இல்லை, மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்வதற்காக கடமையில் ஈடுபடுகின்றான். உதாரணம் ஜனகர். பகவான் கிருஷ்ணர் கடமைகளை செய்யாவிட்டால் வர்ண சங்கரம் ஏற்படும். அறிஞர்கள் பற்று உள்ளவர்களை தொந்தரவு செய்வது கிடையாது. 4ஆவதாக காமம், கோபத்தின் விளைவுகள். காமமும் கோபமுமே பலவந்தமாக பாவம் செய்வதற்கான காரணங்கள். உயிர்வாளிகள் காமத்தின் பல்வேறு நிலைகளால் கவரப்பட்டு இருக்கின்றார்கள். நெருப்பு, புகை, கண்ணாடி, தூசி, கருப்பை. காமம் அமரும் இடங்கள் புலன்கள், மனது, புத்தி. காமமே நித்தியமான எதிரி. தெய்வீக ஞானத்தினால் காமத்தை வெற்றி கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.